திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் குடமுழுக்கை விமான தளத்தில் இருந்து பக்தர்கள் காணும் வகையில் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விமான தளத்திலிருந்து பக்தர்கள் காணும் வகையில பிரம்மாண்டமான மேடை அமைக்கக்கூடிய பணி தற்பொழுது தீவிரமா நடந்து வருகிறது. அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல வருகிற 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த குடமுழுக்கு விழா என்பதால் பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விமான தளத்திலிருந்து பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை நேரடியாக பார்ப்பதற்கென்று வசதியாக சுமார் 40,000 சதுர அடியில பிரம்மாண்டமான மேடையானது அமைக்கும் பணிகள் தீவிரமா நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல LED திரைகள் மூலம் பக்தர்கள் நேரலையில் குடமுழுக்கு விழாவை கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது விமான தளத்தில் இரும்பு கம்பிகள் மூலம் ஃபர்ஸ்ட் போடப்பட்டு அதன் பிறகு அதன் மேல் ஒரு அட்டையை வைத்து அடைத்து அந்த விமான தளமானது மேடையானது அமைக்கக்கூடிய பணி மும்முரமா நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.